அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நாங்கள் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு என்ன டிபார்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெம்பிள், ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேகன்சி தான் இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கநாத சுவாமி டெம்பிள், ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோவிலில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 31 போஸ்ட் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரியான போஸ்ட் அப்படிங்கிறதுல 1 by 1 நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறோம். ஓகே, என்ன போஸ்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 போஸ்ட்டும், கூர்காவை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட்டும், திருவலங்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 4 போஸ்ட்டும், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், கேட்டில் மெயின்டெனன்ஸ், அதாவது கால்நடை பராமரிப்பாளர் சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் இருக்குது. பெரிய சன்னதி உடல் அப்படிங்கிறதுல 1 போஸ்ட்டும், பெரிய சன்னதி வீரவண்டி அப்படிங்கிறதுல 1 போஸ்ட்டும், பெரிய சன்னதி செம்மக்கலம் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 போஸ்ட்டும், தாயார் சன்னதி வீரவாடி அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 போஸ்ட்டும், உதவி யானை பாகன் அப்படிங்கிறதுல 2 போஸ்ட்டும், வாஷர்மேனை பொறுத்த வரைக்கும் 1 போஸ்ட்டும், ஸ்வீப்பரை பொறுத்த வரைக்கும் 6 போஸ்ட்டும், கிட்டத்தட்ட 30 போஸ்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் கேட்டகரி என்னெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூர்கா, அந்த திருவிலங்கு, இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சாலே போதும், எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெரிய சன்னதி உடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில், அதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி இது முடிச்சிருக்கணும், கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லா தமிழ் படித்து எழுதி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி பெரிய சன்னதி வீரவாடி அண்ட் பெரிய சன்னதி செம்மங்கலம் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்தமாரி நிறைய எலிஜிபிள் கேட்டகரிலாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை ஒரு வாஷர்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதும், ஸ்வீப்பரை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டட் எல்லா போஸ்ட்டுக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 18,500லேருந்து 58,600 அப்படிங்கிறதும், கூர்காவுக்கு 15,900லேருந்து 50,400 அப்படிங்கிறதும், திருவலங்கை பொறுத்த வரைக்கும் 15,900லேருந்து 50,400 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி கால்நடை பராமரிப்பாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 15,900லேருந்து 50,400 அப்படிங்கிறதும், பெரிய சன்னதி ஊடல் அப்படிங்கிறதுல 18,500லேருந்து 58,600 சம்பளமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதேமாரி உதவி யானை பாகனை பொறுத்த வரைக்கும் 11,600லேருந்து 36,800, வாஷர்மேனை பொறுத்த வரைக்கும் 11,600லேருந்து 36,800, ஸ்வீப்பரை பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 31,500 சேலரியாக உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன பேசிக்ஸ்ல இவங்க உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெத்தட் ஆஃப் சர்வீஸ், இந்த டெம்பிளில் வேலை செய்யறதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்துருக்கூடிய ஏஜ் லிமிட்டட் கேட்டகரி எல்லாமே பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ அவங்க டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு நீங்கள் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/11/2025 மாலை 5 மணிக்குள்ள இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும், சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/11/2005 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஜாபுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட வெப்சைட் லிங்க்கும் அந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி 1 by 1 ரீட் பண்ணி படித்து பார்த்துட்டு கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அவங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. இன்டர்வியூ போய் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இது என்ன லொக்கேஷனில் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போதைக்கு இந்த டெம்பிளில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாபை படித்து பார்த்துட்டு நல்லபடியாக அப்ளை பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலையை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை இந்த வீடியோ தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.